அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 66 சர்வதேச அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா வெளியேற்றம், ட்ரம்ப் அறிவிப்பு. சட்டங்களை மீறினால் விசா ரத்தாகும், மாணவர்களுக்கு அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை. பாகிஸ்தான் வங்கதேசம் இடையான நேரடி விமான சேவை ஆரம்பம். தடைகளை மீறியதாக கூறப்படும் 2 எண்ணெய் கப்பல்களை சிறைப்பிடித்த அமெரிக்கா. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வெடித்த மோதல். பால் பவுடரில் நச்சு, நெஸ்லே நிறுவனத்தின் அதிரடி முடிவு. பிரான்சில் 27 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை. எந்த ஆக்கிரமிப்பாளரின் கையையும் துண்டிப்போம், அமெரிக்காவுக்கு தடை விதித்த ஈரான் கடும் எச்சரிக்கை. தெற்கு லெபனானில் கடும் பதட்டம், பொதுமக்கள் மீது தாக்குதலை நடத்தும் இஸ்ரேல். மேற்கு கரையில் வெடித்த பயங்கர மோதல். அமெரிக்காவின் எண்ணெய் டேங்கர் பறிமுதல் செய்யப்பட்டது சர்வதேச சட்டத்தை தீவிரமாக மீறும் செயல், சீனா கண்டனம். அமெரிக்காவின் தாக்குதலில் 100 பேர் கொல்லப்பட்டதாக வெனிசுலா அரசு தெரிவிப்பு. தென்மேற்கு ஈரானில் கலவரக்காரர்கள் 2 காவல்துறை அதிகாரிகளை கொன்றதாக தகவல். 30 பேர் படுகாயம், பற்றி எரியும் ஈரான். தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்காவின் தேசிய நலன்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக கூறி ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய பிரிவுகள் உட்பட 66 சர்வதேச அமைப்புகளில் இருந்து அமெரிக்கா உடனடியாக வெளியேறுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ட்ரம்பினால் வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வ அறிவிப்பின்படி அமெரிக்கா பின்வரும் அமைப்புகளில் இருந்து விலகுகிறது. ஐநா சார்ந்த அமைப்புகள், அதில் ஐக்கிய நாடுகள் பெண்கள் அமைப்பு, ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் உள்ளிட்ட 31 ஐநா அமைப்புகள். அடுத்து ஏனைய சர்வதேச அமைப்புகளில் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி, கொழும்பு திட்டம் உள்ளிட்ட 35 ஐநா அல்லாத அமைப்புகள். அமெரிக்கா வரி செலுத்துவோரின் பணம் வீணடிக்கப்படுவதாகவும் இந்த அமைப்புகளின் செயற்பாடுகள் அமெரிக்கா முதலில் என்ற கொள்கைக்கும் தேசிய நலனுக்கும் முரணாக இருப்பதாகவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக சர்வதேச நிதியுதவிகள் அமெரிக்காவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக அமைவதை அனுமதிக்க முடியாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் தங்கியிருக்கும் போது சட்டங்களை மீறினால் நுழைவு விசா ரத்து செய்யப்படும் என்று மாணவர்களுக்கு இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவில் உயர்கல்வி கற்க செல்லும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் அந்நாட்டின் சட்ட விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க தூதரகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், அமெரிக்காவில் மாணவர்கள் தங்கியிருக்கும் போது சட்டங்களை மீறுவது விசாவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். மாணவர்கள் ஏதேனும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டாலோ சட்டங்களை மீறினாலோ அவர்களின் விசா உடனடியாக ரத்து செய்யப்படலாம். இத்தகைய நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் அந்த மாணவர் மீண்டும் அமெரிக்க விசா பெறும் தகுதியை இழக்கச் செய்துவிடும். எனவே விதிகளை பின்பற்றி அமெரிக்கா பயண வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அமெரிக்கா விசா என்பது ஒரு சலுகை, அது தனிநபர் உரிமை அல்ல என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படும் வாய்ப்புள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து வரும் 29ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. தொடக்கத்தில் வாரத்துக்கு 2 முறை 2 நாடுகளுக்கும் இடையே விமானங்கள் இயக்கப்படும் என விமான போக்குவரத்து நிறுவனங்களை மேற்கோள் காட்டி வங்க நாளிதழ் தெரிவித்திருந்தது. மாணவர் போராட்டங்களால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து விலகிய பிறகு அமைந்த முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பாகிஸ்தானுடன் உறவுகளை மேம்படுத்தி வருகிறது. இதன் விளைவாக நுழைவு விசா வழங்குவதில் எளிமை உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக 2 நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளது. வெனிசுலாவுக்கு சொந்தமான டேங்கர் எண்ணெய் கப்பல் ஒன்று லெபனானின் போராளி குழுவான ஹிஸ்புல்லாவுடன் தொடர்புடைய நிறுவனத்துக்கு சரக்குகளை கொண்டு சென்றதாக கூறி ஒரு கப்பலுக்கு அமெரிக்கா கடந்த 2024ஆம் ஆண்டு தடை விதித்தது. இதுபோல மேலும் ஒரு கப்பலுக்கும் சமீபத்தில் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து அந்த கப்பல்களை அமெரிக்கா கண்காணித்து தேடி வந்தது. இந்த நிலையில் லெபனானின் 2 கப்பல்களை சிறைப்பிடித்து பறிமுதல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
அமெரிக்கா தடைகளை மீறியதற்காக பெல்லா 1 என்ற வர்த்தக கப்பலையும் கரீபியன் கடலில் சோபியா என்ற எண்ணெய் கப்பலையும் அமெரிக்க படைகள் சிறைப்பிடித்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்க தடைகளை மீறி ஈரானிய எண்ணெயை கடத்தி சென்றதாக குற்றம் சாட்டி ரஷ்ய கொடியின் கீழ் பயணித்த ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பலை அமெரிக்கா தற்பொழுது கைப்பற்றியுள்ளது. முன்னர் பெல்லா 1 என அழைக்கப்பட்ட மெரினோரா என பெயர் மாற்றம் பெற்ற அந்த கப்பல் கடந்த மாதம் கரீபிய கடலில் அமெரிக்க படைகள் அதில் ஏற முயன்றதை தொடர்ந்து வட அட்லாண்டிக் கடலில் அமெரிக்க படைகளால் தடுத்து நிறுத்தப்பட்டது. அந்த கப்பல் பொய்யான கொடியை ஏற்றிச் சென்றதாக நாடற்றதாக அறிவிக்கப்பட்டு வெள்ளை மாளிகை அதனை அறிவித்திருந்தது. ஆனால் கிறிஸ்துமஸ் ஈவ் நாளில் அந்த கப்பலுக்கு ரஷ்ய கூட்டமைப்பின் அரசு கொடியுடன் கீழ் பயணிக்க தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டிருந்தது என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. மற்ற நாடுகளின் அதிகார வரம்பில் முறையாக பதிவு செய்யப்பட்ட கப்பல்களுக்கு எதிராக வலிமையை பயன்படுத்த இந்த நாட்டுக்கும் உரிமை இல்லை என்று கப்பல் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து ரஷ்ய போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வேண்டுமென்று அமெரிக்கா மேற்குலக நாடுகள் இவ்வாறு ரஷ்யாவின் மீது சீண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நடவடிக்கைக்கு ஐக்கிய ராஜ்ய படைகள் அமெரிக்காவுக்கு ஆதரவு வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு லெபனானினதும் ரஷ்யாவினதும் கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றியிருப்பது அமெரிக்காவுக்கும் ரஷ்யா லெபனானுக்கும் இடையில் மோதல் நிலை ஏற்படுத்தியுள்ளது. அதில் முக்கியமாக ரஷ்யாவை மீண்டும் மீண்டும் சீண்டி அமெரிக்கா கப்பல்களை நோக்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதனால் ரஷ்யா கடும் எச்சரிக்கைகளை அமெரிக்காவுக்கு எதிராக விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிறந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் பால் பொருட்களின் முதன்மையாக கருதப்படுவது நெஸ்லே நிறுவனத்தின் பொருட்கள்தான். இவை குழந்தைக்கான பார்முலா பால் என்பது 12 மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு மாற்றாக வழங்கப்படும் ஒரு சத்தான உணவாகும். இந்த நிலையில் பிரான்ஸ், ஜெர்மனி உட்பட பல ஐரோப்பிய நாடுகளில் நெஸ்லே நிறுவனம் தனது குழந்தை உணவு பவுடர் பார்முலாவை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. பால் பொருட்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மூலப்பொருள் தேவையான தரநிலைகளை பூர்த்தி செய்யவில்லை எனவும் அந்த பால் பொருட்களில் குமட்டல், வாந்தி, செரிமான சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நச்சுப் பொருள் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் நிறுவனம் கூறியுள்ளது. இதனிடையே கடந்த டிசம்பர் மாதம் முதல் பால் பொருளில் நச்சுப் பொருள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் குழந்தை உணவு பவுடர் பார்முலாவை திரும்பப் பெறும் நடவடிக்கையை நெஸ்லே மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் பால் பொருட்களை வழங்கிய வாடிக்கையாளர்கள் அவற்றை திருப்பி அளித்து முழுமையான பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அதற்கான வழிகாட்டுதல்களை நெஸ்லே வழங்கி வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹொரேட்டி புயல் இன்று மாலையிலிருந்து பிரான்சின் வடமேற்கு பகுதிகளை தாக்கவுள்ளது என்று பிரான்ஸ் செய்தி நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன் 27 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லா மெஞ்சி பிராந்தியம் வியாழக்கிழமை இரவு 9 மணி முதல் வெள்ளிக்கிழமை காலை 3 மணி வரை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பல பகுதிகளுக்கும் இவ்வாறு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இந்த புயலால் பாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலின் போது கடுமையான காற்று வீசும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. எதிரிகள் தவறு செய்தால் அதற்கான தீர்க்கமான பதில் வழங்கப்படும் என்று எந்தவொரு ஆக்கிரமிப்பாளரின் கையையும் துண்டிக்க ஈரான் தயங்காது என்று ஈரான் இராணுவத்தின் தலைமை தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். எந்த நாட்டிலும் போராட்டங்கள் என்பது இயல்பானதும் இயற்கையானதும் என குறிப்பிட்டுள்ள ஈரான், ஆனால் மிக குறுகிய காலத்துக்குள் போராட்டங்களை அமைதியின்மையாகவும் குழப்பமாகவும் மாற்றுவது அசாதாரணமானது என தெரிவித்துள்ளது. மேற்குலக நாடுகளின் சதி திட்டத்தினால் ஊழல்வாதிகளின் செயல்களினால் பல போராட்டக்காரர்கள் மீறி செயற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்கா வேண்டுமென்றே ஈரானின் உள்நாட்டு பிரச்சினைகளை தலையிடுவதாகவும் அமெரிக்காவுக்கு கெடு விதிக்கின்றோம் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னணியில் வெளிநாட்டு தலையீடுகள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தையும் ஈரான் முன்வைத்துள்ளது. முக்கியமாக அமெரிக்காவை குறிப்பிட்டு தெரிவித்துள்ளது. மேலும் தேசிய பாதுகாப்பு, தேசத்தின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக என் உயிரை தியாகம் செய்ய தயார் எனவும் ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் தேசத்துக்கு எதிராக எதிரிகளின் அச்சுறுத்தல், மேற்குலக நாடுகளின் பேச்சுக்கள் அதிகரித்து வருவதை ஈரான் தீவிர அச்சுறுத்தலாக கருதுகிறது என்றும் இவ்வாறான செயல்களுக்கு உரிய பதிலளிக்காமல் விடமாட்டோம் என்றும் கடுமையாக எச்சரித்துள்ளது. தெற்கு லெபனானில் மீண்டும் போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலிய ஆட்சி அல் தைஃபே டவுன், ஹவுலா, மர்கபா சாலை மற்றும் தெற்கு லெபனானின் அல் புஷானி டவுன் சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளை குறிவைத்துள்ளது.
அதன் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மற்றும் போர் நிறுத்த மீறல்களின் தொடர்ச்சியாக தெற்கு லெபனானில் உள்ள அல்தாஃபி நகரத்தில் உள்ள கசன் பெக் சதுக்கத்தில் உள்ள ஒரு கட்டுமான தளத்தை இஸ்ரேலிய ஆட்சி ட்ரோன் தாக்குதலை பயன்படுத்தி குறிவைத்துள்ளது. தெற்கு லெபனானிலும் மேற்கு கரையிலும் லெபனான் அரசாங்கத்திலும் போர் நிறுத்தம் நிறுவப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து எதிர்ப்பு அதை முழுமையாக கடைபிடித்து வருகிறது. சியோனிஸ் ஆட்சி அப்பட்டமான மீறலை தினமும் போர் நிறுத்தத்தை மீறி லெபனான் எல்லை நகரங்கள், மேற்கு கரைகள், கிராமங்களை அதன் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களால் குறிவைத்து வருகிறது. மேற்கு கரையில் நேற்று முன்தினம் நடத்திய தாக்குதல்களில் இருந்து பலர் காயமடைந்ததாகவும் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேற்கு கரையில் கமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மோதல் நிலை காணப்பட்டதாகவும் அதில் உள்நாட்டு போர் வெடித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. லெபனானில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து தனது சமீபத்திய உரையில் ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு ஆட்சி இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட முறை எல்லை மீறியுள்ளது என்பதையும் வலியுறுத்தினார். ஹிஸ்புல்லா ஒருபோதும் பொறுத்துக்கொள்ளாது என்றும் ஆயுதங்களையும் களைய மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த அப்பட்டமான மீறலுக்கு தக்க பதிலடி கொடுக்க காத்திருப்பதாகவும் தெற்கு லெபனான் அறிவித்துள்ளது. வெனிசுலாவுடன் இணைக்கப்பட்ட 2 டேங்கர்களை அமெரிக்க படைகள் கைப்பற்றியது சர்வதேச சட்டத்தின் கடுமையான மீறலாகும் என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச சட்டத்தின் அடிப்படையின்றியும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலின் அங்கீகாரமின்றியும் சட்டவிரோதமான ஒருதலைப்பட்ச தடைகளை சீனா எப்போதும் எதிர்த்துள்ளது என்று அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் தெரிவித்துள்ளார். மாவோவின் கருத்துக்கள் சீனாவின் வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கைகளை எதிரொலிப்பாக வெடித்துள்ளது. சமீபத்திய வாரங்களில் ட்ரம்ப் நிர்வாகம் எச்சரிக்கைகளை மீறி அப்பட்டமான சட்டவிரோத செயல்களை மேற்கொண்டு வருகிறது. மீண்டும் மீண்டும் ரஷ்யா ஈரானை சீண்டி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சனிக்கிழமை நடத்தப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலில் குறைந்தது 100 பேர் கொல்லப்பட்டதாகவும் இதே அளவு பேர் காயமடைந்ததாகவும் வெனிசுலாவின் உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார். நமது நாட்டிற்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல் மிகவும் கொடூரமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா ஒருபோதும் சரணடையாது, ஏனென்றால் அது வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை கொண்ட ஒரு நாடு. நிக்கோலஸ் மதுரோ ஒரு போர்க்கைதி என்பதை இப்போது உலகம் முழுவதும் அறிந்திருக்கிறது. மேலும் அமெரிக்கா சர்வதேச சக வாழ்வின் அனைத்து விதிமுறைகளையும் மீறி இவ்வாறான ஒரு தாக்குதலை மேற்கொண்டுள்ளமை கண்டிக்கத்தக்க விடயம் என்று வெனிசுலா தெரிவித்துள்ளது. தென்மேற்கு ஈரானின் சாகர் மஹாலில் உள்ள வார்டிகள் நகரத்திலும் பக்தியாரி மாகாணத்திலும் புதன்கிழமை ஆயுதமேந்திய கலவரக்காரர்கள் ஒரு டஜனுக்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை கொன்று காயப்படுத்தியதாக உள்ளூர் ஈரானிய ஊடக பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இன்று காலை 10 மணியளவில் வணிகர்கள் மற்றும் கடைக்காரர்கள் குழு ஒன்று தங்கள் கடைகளை மூடிவிட்டு லார்டேகனின் சில தெருக்களில் கூடி பேரணி நடத்தி கோஷங்களை எழுப்பத் தொடங்கியது. அணிவகுப்பில் சுமார் 300 பேர் இருந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தெஹ்ரானை தளமாக கொண்ட ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. கார்டூன் சுற்றுப்புறம் மற்றும் ஜிரோடி பாலத்தை சுற்றி போராட்டக்காரர்கள் கூடியதால் நிலைமை பதற்றமாகி காவல்துறையினுடன் மோதல்களில் ஈடுபட்டது. போராட்டக்காரர்களிடையே ஊடுருவிய சிலரின் நடமாட்டம் மற்றும் தூண்டுதலால் மோதல்கள் ஏற்பட்டன. இந்த மோதலின் போது சில கலவரக்காரர்கள் காவல்படைகள் மீது கற்களை வீசத் தொடங்கினர். கலவரக்காரர்களில் பல்வேறு வகையான இராணுவ மற்றும் வேட்டை ஆயுதங்களுடன் ஆயுதமேந்திய நபர்கள் இருந்தனர். அவர்கள் திடீரென்று காவல்படைகளை நோக்கி சுடத் தொடங்கியதாகவும் இதில் 30 பேர் வரை காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.